ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது டேயாங் எஃப்எஃப் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஹேட் மீ பார்ட் 7. டேயாங் வைன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வீட்டில் லிவிங் ஏரியாவில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. வைனுக்கு 2 ஃபோட்டோ நல்லா வெந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட திருவிழா முடிஞ்சு 1 வீக்கு மேலே ஆகுறது. இப்போ வரைக்கும் கூட வைனுக்கு நடக்க முடியல. டேயாங்க்கு சாட்டையில் அடித்த அந்த காயமெல்லாம் நல்லா சரியாகி இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க. டேயாங் வைன் கிட்ட சொல்கிறாங்க, வைன் இன்னும் 3 டேஸ் கழித்து நீ 2nd இயர் ஃபைனல் செமஸ்டருக்கு கிளம்பணும். நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேண்டாம். நீ பாட்டிமா கூட சிட்டியில் வந்து இரு. ஃபைனல் இயரை ரெகுலர் காலேஜ் போயிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நீ நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு பேசவே முடியலை. இல்லை, நான் இங்கே இருக்கேன், நான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேயாங் அப்போ எதுக்கு வரலை? என் மானத்தை தான் அந்த ஊர் முன்னாடி நல்லா நீ வாங்கிட்டியே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு? வா, நல்லா குட்டப்பாவடை கட்டிக்கிட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு க்ராப் டாப் போட்டுக்கிட்டு திரிவியே. ஏன் பாட்டி, உங்களுக்கு கூட தோணலைல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பொண்ணுங்களுக்கு வாங்கி போட்டு விடுறது தப்பு இல்லை. எங்கே போகும்போது போட்டு விடணும் அப்படிங்கிறது இல்லையா? வீட்டுக்குள்ளே எதை வேணாலும் பண்ணிக்கிட்டு தெரியட்டும். காலேஜுக்கு வரும்போது அறையும் குறையுமா இவளும் இந்த சோனும் வருவாளுங்க. நிறையா பொண்ணுங்க இருக்காங்க, அதுலேயே இதுங்க 2 தான் ஒஸ்ட்டு. பார்க்குறவங்கள டெம்ப்ட் ஏற்றுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு காஃபி ஷாப்பை பிடிச்சிக்கிட்டு பொழுதுனைக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு வீட்லேயும் கண்டுக்கிறதில்ல. அதனால் இப்படி தான் அது தெரியும். இது தெரியட்டும். 1 வருஷம் இன்னும் போய் அங்கே போய் ஜாலியாயிருமா? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் உன்னைய. அடுத்த வருஷமாக திருவிழா கூட்டுவாங்க, உனக்கும் சேர்த்துக்கிட்டு நானே 4 பொத்து வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். பேசவே முடியலை வைனுக்கு. டேயாங்கோட மம்மியும் டேடியும், டேயாங்கா விட்டு தள்ள, பாவம், அவளுக்கு இப்போ வரையும் கூட ஃபுட் சரியாகலை, பாவம் விடுமா, அவள் எதுவும் பேசாத தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி, இவ விரதம் கூட ஒழுங்காக இருக்கலையா மம்மி? எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமாங்க. நான் என்னத்த சொல்ல? அடியே, ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. காலேஜுக்கு போகணும், ஏதோ படித்து கலெக்டர் ஆகணும்னு சொன்னீங்களேன்ட்ட, கிளம்பு. எனக்கு என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. 2nd இயருக்கு மட்டும்தான் பெண்டிங் இருந்தது. வா, வந்து ஃபைனல் எக்ஸாமை முடிச்சுவிட்டு 3rd இயருக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு, இல்லை, நான் தெரியாமல் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன், சாரி, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் ஒழுங்காக படிக்க மாட்டியே. ஒழுங்காக படிக்கலையா? 6 மந்த் இங்கே தானே தெரிஞ்ச. ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட நீ படித்து முடிச்சிருக்கணுமே உன்னோட செமஸ்டரை. மேக்ஸ் எதுவும் புரியலையா? பாஸ் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லித்தர்றேன், கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு பேச முடியல. மெல்ல மெல்ல எழுந்து நின்று மெதுவாக நடந்து தன்னோட ரூம்குள்ளே போயிட்டாங்க வைன். மாயா, ஹன்ஷு, மினி, சுகா எல்லோரும் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. டேயாங் அவள் வீட்டில் இருக்கட்டும், அவளுக்கு படிக்க பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக அவளை படிக்கலை நீங்கள் முன்னாடியெல்லாம் சொல்லுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவள் படிக்க மாட்டா உண்மையிலேயே. நல்லா கோஷியாக உட்காந்துப்பா சேரில். இவளுக்கு கூட ஒன்று இருக்குது, சோனுன்னு சொல்லிட்டு, அதுவும் அதே கேஸ் தான். 2ம் கேன்டீனில் தான் கிடக்குங்க. எனக்கு பயந்துக்கிட்டு நான் அந்த காலேஜுக்கு ஷிஃப்ட் ஆகி போனதுக்கப்புறம் தான் இது கிளாஸ்க்குள்ளே இருந்திருக்குதுங்க 2ம். 1ஆம் நம்பர் ஒஸ்ட்டு. ஒரே ஒரு தப்பு பண்ணலை அப்படின்னா பாய் ஃப்ரெண்டு பிடிக்கல, அதுதான் மிச்சம். இல்லை, நான் அந்த காலேஜுக்கு போகாமல் பூஷன்லேயே இருந்திருந்தேன்னா இப்போ அதை கூட பண்ணிவிடுவா. பொல்லாத ஆள், நம்பவே முடியாது வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் பாட்டிமாவுக்கு அசிங்கமாக இருக்குது. எதுவுமே பேசலாம், அமைதியாக உட்காந்துட்டாங்க. இப்படியே இந்த 2 டேஸும் பாஸ் ஆகுது. வைன் வந்து தன்னோட லெக்ஸ்க்கு இப்போ சாக்ஸ் வியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங் வந்து வைனோட ட்ராலியில் அவங்களோட லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சு, கிளம்ப, ஆயில்மெண்ட் எழுதி வாங்கிக்கிட்டியா? மினி உனக்கிட்ட கொடுத்தாலே, ரெடியாக இருக்கா அதெல்லாம், இல்லை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன் ஆயில்மெண்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக ஆயில்மெண்ட் போட்டுக்கணும். காலேஜ் போகும்போது உட்காந்து தானே இருக்க போகிற. காலேஜுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதும்போது ஆயில்மெண்ட்டை அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எக்ஸாம் எழுது. இன்னும் ஒரு 1 வீக்கில் சரியாயிடும். வா அப்படின்னு சொல்லி டேயாங் வைனை கூட்டிகிட்டு ரூமை விட்டு வெளியில் வந்துட்டாங்க.
ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு சம்பவத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க அத்தனை பேரும். பாட்டிம்மா ஒயினை பார்த்து, ஒயினை, சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நீ பழையபடி ஆட்டம் போடலான்னு நினச்சிக்கிட்டு என் கூட வராத, அதோடு உனக்கு விஷம் வச்சு நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிம்மா தன்னோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க. மினி, ஹன்ஷு, மாயா 3 பேரும் ஒயினை ஹக் பண்ணிக்கிட்டு, விடு, எல்லாத்தையும் மறந்துடு, இதுக்கப்புறம் நியூவாக எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம், சரியா, கவலைப்படாமல் போயிட்டு வா, 1 இயர் தானே, உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் தலையசிச்சுட்டு அமைதியாக போய் காரில் உட்காந்துட்டாங்க. இப்படியே ஒரு 7 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. டேங் ஒயினையும் பாட்டிமாவையும் ஒயினோட வீட்டில் விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு டேங் கிளம்பிட்டாங்க. ஏன்னா சியோவில் ரெண்டட் ஹவுஸில் தான் டேங் இருக்காங்க. அங்கே போயிட்டாங்க டேங். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எக்ஸாமுக்கு ஒயின் ரெடி ஆகி இப்போ அமைதியாக கேரிடோரில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஒயினை பார்த்த சோனு, ஒயினா, 6 மந்த் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த? வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடெலாம் பூட்டி கிடந்துச்சு, காலேஜுக்கு திடீர்னு வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்போ எதுவும் பேசலை. அமைதியாக சோனுவை பார்த்து மெதுவாக நடந்து போகிறாங்க. என்னடி இது, காஸ்டியூம்லாம் மாறி போச்சு, சாரியில் வந்திருக்கா? ஐயோ, தாலியெல்லாம் கட்டியிருக்க, கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்போ ஆமான்னு ஹெட்டை மட்டும் மூவ் பண்ணி காட்டுறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்வு தாண்டி உனக்கு. நானும் கேட்டுக்கிட்டு கிடக்கிறேன் என் வீட்டில் இருக்கவனுங்கள்ட்ட. ஜாட மடையாக கூட சொல்லி பார்த்துட்டேன் கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு. அப்படியே இருக்கவனுங்க அரவக்குந்தானி மாதிரி அவனுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தொலையட்டும். கல்யாணம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் நைட்லாம் முடிஞ்சிருச்சா? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க சோனு. ஒயின் அப்போ சோனுவை பார்த்து, எதுவும் பேசாத, எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, எக்ஸாமுக்கு போய் அப்படியே 100க்கு 100 2 பேரும் அடிச்சிருவோம். ஆளை பாரு, ஆளை சொல்லுடே, மாப்பிள்ளை யார், என்ன வேலை பார்க்குறாரு, எத்தனை வயசு அப்படின்னு கேட்குறாங்க சோனு. ஒயின் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, சோனு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யோஹோ, ரொம்ப ஓவராக பண்ணுறடி நீ, ஆள் பார்க்குறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல் ஆகிட்டியே, கல்யாணம் பண்ண சந்தோஷமா, மாப்பிள்ளை பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சோனு. ஒயின் அப்போ, அது நம்ம ப்ரொஃபஸர் இருக்கார்ல மிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போதே டேங் ஒயினுக்கு பேக்கில் நின்றுட்டு ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு திக்குன்னு இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க டேங்க. சோனோ, கிளாஸ்க்கு போ, ஒயின் என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் ஒயினை தன்னோட கேபினுக்கு வர சொல்லிவிட்டு அங்கேருந்து கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு ஒன்றுமே புரியல. சோனு டேங்கை பார்த்ததும் ஓடியே போயிட்டாங்க அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு. ஒயின் டேங் பின்னாடி மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. டேங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தன்னோட கேபின்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க. ஒயின் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து டேங்கோட டோரை நாக் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே டேங் அப்படியே எழுந்து நின்று, எங்கே பாரு ஒயின், நான் ட்ரைபல் பீப்புளை சேர்ந்தவன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் உனக்கு என்னையே பிடிக்காது. ஸோ நம்ம லைஃப் எப்படி போக போகிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த காலேஜுக்கு நான் வரும்போதே நீ மேரிட் கேர்ள்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ நீ அன்மேரிடோ மேரிடோ எப்படி நீ வெளிப்படுத்த போகிறோன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் தான் உன் ஹஸ்பண்ட், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. காட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்படியே நிமிர்ந்து டேங்க பார்க்குறாங்க. மிஸ்டர் கேம், நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தப்பு பண்ணிட்ட, அது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ தெளிவாக என்கிட்ட சொல்லணுமா என்ன தப்பு பண்ணிட்டேன்னு? அதை விட என்னை நீ ஹஸ்பண்ட்னு இந்த காலேஜில் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் ட்ரைபல் பீப்புளை சேர்ந்தவன்னு இந்த காலேஜில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். உனக்கு தான் அவமானம். ஒரு பழங்குடி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி உன்னை கேவலமாக பார்ப்பாங்கன்னு நீ நினப்ப. அந்த கேவலத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்பலை. நீ யாரோ ஒருத்தவரை கல்யாணம் பண்ணியிருக்க, ஆனால் என்னையோட நேமை யூஸ் பண்ணக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் தன்னோட கோட் பேக்கெட்லேருந்து ஆயில்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. பொடி, இந்த ஆயில்மெண்ட்டை எக்ஸாம் எழுதும்போது உன் ஃபுட்டில் அப்ளை பண்ணிக்கிட்டு எக்ஸாம் எழுது. எனக்கு தெரியும் நீ கொண்டு வந்திருக்க மாட்டேன்னு, அதனால தான் மினிக்கிட்ட சொல்லி நான் ஒரு ஆயில்மெண்ட் வாங்கி வச்சுருந்தேன், கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கையே அப்படியே ஒயின் குறுக்குறுன்னு பார்த்துட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது.
எக்ஸாம் ஹாலில் தான் இப்போ ஒயின் உட்காந்துட்ருக்காங்க. ஒன்றும் தெரியாது ஒயினுக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அப்படியே ஹேண்ட்ஸை பிசைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டியாங் தான் இப்போ சூப்பர்வைசிங்க்கு வந்திருக்காங்க. டியாங்கை பார்த்தது இன்னும் சங்கடமாக இருக்குது ஒயினுக்கு. ஐயோ, இந்த ஆள் வேறு வந்து தொலைஞ்சிட்டார், நான் என்ன பண்ணேன்? ஐயோ, சாமி வந்த லேடி சொன்னதுலேருந்து நான் கலங்கி போய் கிடக்கிறேன். அந்த செகண்ட்லேருந்து எனக்கு அசிங்கமாக இருக்குது. பார்க்குற நேரம்லாம் இவர் கவுண்டர் கொடுத்து மானத்தை வாங்குறாரு. ஐயோ, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நான் என்னத்தை சொல்கிறது? ஐயோ, என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க ஒயின். அந்த டைமில் டேங் எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வந்து உட்காந்துட்டாங்க. ஒயின் எடுத்து பார்க்குறாங்க கொஸ்டின் பேப்பர்ஸை. ஐயோ, லாங்குவேஜே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, நான் என்ன பண்ணி ஒழிய? ஐயோ, கிராமரை பார்க்குறேன், எனக்கு கிராமரில் வச்சு எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் பேப்பரை கிராமர் செக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒயின். இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஒயினுக்கு எதுவுமே புரியல. கிராமர் செக்ஷனை மட்டும் முடிச்சுட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு லார்ஜ் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ, கரெக்டு, ஸ்மால் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பிக் கொஸ்டின் நான் மாற்றி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுதிட்டுருக்காங்க ஒயின். இப்போ டேங்க்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது, நான் பார்க்க புக் எடுத்து உட்காந்ததே கிடையாது, இந்த அளவுக்கு எழுதிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை மேக்ஸ் தான் அவளுக்கு வராதோ அப்படின்னு டேங்கை நம்புகிற அளவுக்கு எழுதிட்டுருக்காங்க ஒயின். இந்த மாதிரி இந்த மெயின் அரியர்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. 6 days லேட்டர் ஒயின் எக்ஸாம் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு இப்போ தன்னோட வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேங் இந்த செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு கிராமத்தில் தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒயின் இங்கே வந்தனால இப்போ பாட்டிமா ஒயின் கூட ஒயினோட வீட்டில் தான் இருக்காங்க. ஒயின்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல டேங் முன்ன போல். ஆனால் பாட்டிமாவும் டேங்கும் ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஒயின் இப்போ ஃபுல் டே ஃபுல் கவரில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு திரியிறாங்க. இப்படியே இந்த செமஸ்டர் லீவில் டேங் ஒயினை நோட்டீஸ் பண்ணி பார்த்த அளவில் ஒயின் கொஞ்சம் மாற்றத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் ஒயினை நம்ப முடியாது. எப்போ வேணாலும் அவங்களோட குணம் மாறும். ஸோ பெருசாக எதையும் வெளிப்படுத்திக்காமல் டேங் இப்போ அமைதியாக அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. இப்படியே டேஸ் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கிராமத்திலேருந்து வந்து 1 month ஃபினிஷ்டாக போகிறது. 2 days காலேஜ் ரீஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போ நல்லாவே ஒரு மிட் நைட். டேங் வந்து ஒயினுக்கு நல்லா அட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஒயின் தன்னோட சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் இயர் வரதுக்குள்ளே நான் ப்ரெக்னென்ட் ஆகணும், இல்லாட்டி என்னோடய ஹேர் எதுவும் கட் பண்ணி விட்டுடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு பேபி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். சி, பேசாத, என் மேலே உனக்கு அன்பே கிடையாது. அன்பில்லாத ஒரு பொண்ணு கூட நான் ஹாப்பி மூமெண்ட்டை லீட் பண்ண மாட்டேன். எங்கோ ஒரு மூலையில் என் மேலே உனக்கு ஒரு அன்புன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எவ்வளவு மட்டமாக நீ என்னை நினச்சிருக்க? அப்படி இருக்கும்போது வெக்கங்கட்டு போய் நான் உன்கிட்ட வருவேன்னு நினைக்கிறியா? நெவர் எவர். வருஷம் திருவிழா கூட்டுவாங்க, உனக்காக நான் உன்கிட்ட வரலன்னு சொல்லிக்கிட்டு என் கடவுள் முன்னாடி நான் அடி வாங்கிக்கிறேன், இல்லை அவங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை நான் செஞ்சுக்கிறேன், நீ கம்முன்னு உன் வேலையை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு டேங் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஒயின் ஒரு பெட்ஷீட் எடுத்து தன்னை கவர் பண்ணிக்கிட்டே, ஐயோ ஓவராக தான் நான் பிகு பண்ணியிருப்பேன் போல். என்கிட்ட வந்து நிற்கும்போது எனக்கு ஒரு அருமை தெரியலை, இப்போ நான் போனால் என்னை விரட்டி விடுறாரு, வசிக்கும் எனக்கு இது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். இப்படியே இந்த 2 days பாஸ் ஆகுது. டேங் ஒயின்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. பாட்டிமாவுக்கு நல்லா தெரியுது டேங்கோட ஃபீலிங்ஸ். இருந்தாலும் ஒயின் அடங்காதவங்க. அதனால் டேங் வழியிலே போய் தான் ஒயினை சரி பண்ணணுன்ட்டு பாட்டிமாவும் எதையும் கண்டுக்கிறதில்ல. இன்றைக்கி காலேஜ் ரீஓப்பன். டேங் எஸ்டர்டே நைட்டே அவங்க தங்கியிருக்கக்கூடிய ரெண்டட் ஹவுஸ்க்கு கிளம்பிட்டாங்க. ஒயின் மார்னிங்கே ஒரு லாவெண்டர் கலரில் சாரீ வியர் பண்ணி தன்னோட லாங் ஹேரை ஃபர்ஸ்ட் டைமாக பின்னலாக போட்டு காலேஜுக்கு இன்றைக்கி தான் கிளம்பியிருக்காங்க. பாட்டிமா ஒயினை அப்படியே ஹெட் டோஸ் பார்த்துட்டு, என்னடி 4-5 ட்ராயர்லாம் நேற்று மடித்து வச்சுக்கிட்டு இருந்த, அதை போட்டுக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி போதும், நிறுத்துங்க, போதும்,
நானே திருந்தலான்னு நினச்சாலும் என்னை திருந்த விட மாட்டீங்க போலையே யாரும். நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்காக என்னோட ஹஸ்பண்ட் அங்கே வாயே திறக்கலை. அந்த சாமியார் லேடி சொல்லுன்னு சொல்லும்போது கூட எனக்கு அசிங்கமாக இருக்கும்னு அவர் எதையுமே சொல்லலை. நான் பண்ண அம்பிட்டு தப்பையும் மறைச்சிட்டாரு. நானே என் வாயால் சொன்னேன், வலி பொறுக்க முடியாது, நம்மளால் அடிச்சு போடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு. அப்படி இருந்தும் அவர் அடி வாங்கும்போது கூட எனக்கு மனசு இறங்கலை. எனக்கு வலிக்கும்போது தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ பெரிய பெயினை எனக்காக பொறுத்துக்கிட்டு என்னை பற்றி எதுவும் சொல்லாமல் இருந்திருக்காரு அப்படின்னு. அந்த இடத்துலையே நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, நான் உண்மையிலே விரும்புகிறது வெளியில் தெரிய மாட்டேங்குது போல். ஐயோ, மினி, மாயா, ஹன்ஷு எனக்காக நெருப்பில் நடந்தாங்க. நல்லா நான் தான் புண்ணு வாங்கிக்கிட்டேன் ஃபுட்டில். நானே நடந்தால் கூட இந்தளவுக்கு வேதனை வந்திருக்காது எனக்கு. இத்தனை பேரும் என்கிட்ட அன்பாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சொல்லியிருப்பீங்க எனக்கிட்ட. எதையுமே கேட்காம தெரிஞ்சதுக்கு தான் நல்ல பாடம் எனக்கு. அப்படி இருக்கும்போது நானே திருந்தி ஒரு நல்ல லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறேன். ட்ரைபல் பீப்புள்ஸை பற்றி நான் இனிமேல் ஒரு நாளும் அசிங்கமாக நினைக்க மாட்டேன்னு என் மனசுக்குள்ளேயே சபதம் எடுத்துக்கிட்டு திரிகிறேன். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் என்னை பேசுகிறீங்க. நல்லா எனக்கு வேணும் இதெல்லாம். நான் பண்ண திமிருக்கு நல்லா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுகிறாங்க வைன். பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய், நீ சொல்கிறது உண்மையா? டேங் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக எனக்கு பிடிச்சிருக்கு. என் டேடி மேலே ப்ராமிஸாக எனக்கு பிடிச்சிருக்கு. திருவிழா அன்னைக்கு எனக்காக சாட்டையில் அடி வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல என்னை விட்டு கொடுக்காம எனக்காக அவர் ஸ்டாண்ட் பண்ணார். அவர் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே, மினி, மாயா, ஹன்ஷு, என் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் என் மாமனார், மாமியார், ஜூன் மாமா, நீங்கள் எல்லாருமே என் மேலே அன்பாக இருந்திருக்கீங்க. எனக்காக முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்துருக்கீங்க. நான் முட்டாள். எப்பேற்பட்ட ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவரை ஒதுக்கி வச்சுருந்துருக்கேன். ஒரே காரணம் தான், ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு. ஐயோ, இப்போ நான் அதெல்லாம் நினச்சி அசிங்கமாக நினைக்கிறேனே நானே. விடுங்க பாட்டி, எனக்கு சாப்பாடு வேணாம். பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களே சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே இங்கேருந்து போக பார்க்குறாங்க வைன். பாட்டிமா அப்படியே வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. சரி அழக்கூடாது, நான் நம்புகிறேன், வா, சாப்பிடாம போகக்கூடாது, வா அப்படின்னு சொல்லி வைனுக்கு புதினா சட்னியும் இட்லியும் எடுத்து கொடுக்குறாங்க பாட்டிமா. வைன் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு அமைதியாக சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. என்ன தான் வைன் காலேஜில் நல்லா படிக்கணும்னு ட்ரை பண்ணி படித்தாலும், கிளாஸ் டெஸ்ட்லாம் நல்லபடியாக ஸ்கோர்ஸ் வாங்கினாலும் டேங்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியல. ஏதோ ஒரு ரீசனில் வைன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க. டேங் அடிக்கடி வைனை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க. 2 days 3 days, சில டைமில் ஒரு 10 daysலாம் தங்கியிருந்துட்டு கிளம்புவாங்க. ஆனாலும் வைன்கிட்ட பழையபடி அன்பு காட்டுறதில்ல. வைன் கூட ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண துளி கூட நினைக்கிறதில்ல. இப்போ ப்ரெசண்ட்டில் வைன் இப்போ தன்னோட கிளாஸில் உட்காந்து லெக்சரர் லெசன் நடத்திட்டுருக்கதை கவனிச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் நெக்ஸ்ட் பீரியட் டேங்கோடது. ஸோ பீரியட் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ அதுக்காக டேங் அமைதியாக கிளாஸ் ரூம் டோர் சைடு நின்றுட்டுருக்காங்க. பெல் ரிங் ஆன அடுத்த செகண்டே டேங் கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே நின்றுட்டு இருந்த லெக்சரர் டேங்கை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, மிஸ்டர் கிம், இதோ இப்போ கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சாக் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டைமில் டேங் லாஸ்ட் வீக் கிளாஸ் டெஸ்ட் வச்ச பேப்பர்ஸை வச்சுருக்காங்க ஹேண்ட்ஸில். வைனுக்கு திக்குன்னு இருக்குது. முடிஞ்சளவுக்கு நல்லபடியாக மேக்ஸை புரிஞ்சு தான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நல்ல ஸ்கோர் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் கடவுளை வேண்டிட்டு உட்காந்துட்ருக்காங்க. எப்படியாவது டேங்க்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்க கூட பழையபடி ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க வைன். ஆனால் டேங்க்கு சுத்தமாக பிடிக்கல வைனை. முடிஞ்ச அளவுக்கு வைனை அவாய்ட் பண்ணுவாங்க. சின்ன தப்பு பண்ணால் கூட முன்னாடியெல்லாம் திட்டுவாங்க. இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க போல். அந்தளவுக்கு வைனை இன்விசிபிளாக ஃபீல் பண்ணுறாங்க டேங். இப்போ டேங் தன்னோட ஆன்சர் பேப்பர்ஸ் எல்லாம் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பர் கேர்ளை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. வைன் அப்படியே தன்னோட பேப்பரை வாங்கி கவனமாக பார்த்துட்ருக்காங்க. டேங் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டே அப்படியே தன்னோட ஐஸை மட்டும் மேலே பார்த்து வைன் என்ன பண்ணுறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் பியூன் வைனோட கிளாஸ் ரூம் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, கரஸ்பாண்டன்ட் மேடம், ப்ளீஸ் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூன் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங் சித்த நேரம் அமைதியாக இருந்துட்டு,
மெஸ்ஸியா எதுக்காக என்ன இந்த டைமில் கூப்பிடுறாங்க? இப்போ எனக்கு கிளாஸஸ் இருக்கிற டைமில் இப்போ கூப்பிட்டாங்கன்னா எப்படின்னா கிளாஸ் முடிக்கிறது, சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டக்குன்னு எழுந்து, ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை பார்த்துக்கோங்க, யாரெல்லாம் யாரான மார்க் வாங்கியிருக்கீங்களோ அவங்களாம் கிளாஸை விட்டு வெளியில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. கரஸ்பாண்டன்ட் ரூமில் போய் பார்க்குறாங்க, சியா அங்கே இல்லை. தன்னோட கேபினில் எதுவும் உட்காந்துருப்பாங்களோ அப்படிங்கிற நினப்பில் எகெயின் தன்னோட கேபினுக்கு வர்றாங்க. நினச்சது போலவே டேங்கோட கேபினில் தான் சியா மேடம் உட்காந்துட்ருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பார்த்து, சியா என்ன பண்ணுறீங்க இங்கே, என்ன வேணும், என்னை கூப்பிட்டு விட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக சியாவே நோட்டீஸ் பண்ணிவிட்டு தன்னோட டையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே ஆப்போசிட் சேரில் போய் உட்காந்து, என்ன சியா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கும் உங்களோட ஒய்ஃப்க்கும் பிரச்சனையாமே அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்கு டேங்க்கு. என்னது, யார் சொன்னது இதெல்லாம்? நான் என் ஒயின் கூட ஐ மீன் என் ஒய்ஃப் கூட நான் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது யார் சொன்னது நான் பிரச்சனையாக இருக்கேன் அப்படின்னு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சியா தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க, ஒயின்கிற நேம் இப்போ கிம்மோட மவுத்துலேருந்தே வந்ததே. எஸ்டர்டே ஈவினிங் ஃபைனல் இயர் படிக்கிற அந்த ஒயினும் அவளோட ஃப்ரெண்டு சோனுவும் கேன்டீனில் பேசிக்கிட்டு இருக்கதை நான் கேட்டேன். அந்த ஒயின் பொண்ணும் அழுதா, மிஸ்டர் கிம் தயாங் நம்மளோட ப்ரொஃபஸர் தான் என்னோடய ஹஸ்பண்ட், அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கிட்ட இதை சொல்லி ஆறுதல் தேடுறதுன்னு தெரியலை சோனு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் பிரச்சனை, ஸோ என்னை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்களோங்கிற பயம் கூட எனக்கு வந்துடுச்சு. என்னை சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது எனக்கு, ஹார்ட்டுக்கு இது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. எனக்கு உயிரே போகணும் இருந்துச்சு. எப்படியாவது போட்டு வாங்கி டேங்கோட ஒய்ஃப் தான் டேங்க்கும் தனக்கும் பிரச்சனைன்னு சொன்னதாகவும் அதை சமாதானப்படுத்த நான் வந்ததாகவும் பேசி நான் உங்களை விரும்புகிறேன்னு இவனை ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா ஒயின்னு அழகாக வேட சொல்லிவிட்டு டக்குன்னு சமாளிக்கிறானே. எந்த பிரச்சனையும் இல்லை, ஹாப்பியாக நான் லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் இவன். எஸ்டர்டே ஈவினிங் இவன் தான் ஒயின் சொல்லிட்டானே, அப்போ அந்த ஒயின் சொல்கிறது உண்மை தான், ஒயின் தான் அவன் பொண்டாட்டி. அவன் என்னமோ சண்டையாக இருக்குங்க ரெண்டு பேத்துக்குள்ளே, என்னை டேங்க்கு இப்போ பிடிக்கலை அப்படின்னு என்னென்னமோ அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காளே. ஐயோ ஐயோ என்னது அப்படின்னு புலம்பிக்கிட்டே, அது எனக்கு தகவல் வந்தது, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க கூட சரியாக பேசுகிறது இல்லையாமே, எனக்கு கேள்விப்பட்டேன், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சியா. அப்போ டேங் அப்படியே சியாவை சீரியஸ் ஃபேஸில் பார்த்துட்டு, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பிரச்சனைன்னு யார் சொன்னது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அது காலேஜுக்கே தெரியும். ஒயின் ஒயின் இப்போ கிம் ஒயினா மாறி இருக்காளே, அந்த பொண்ணு தானே அவங்க ஒய்ஃப், அவள் தான் கேன்டீனில் அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க சியா. ஒயின் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒயினுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸ் சோனும், அவங்கக்கிட்ட தான் நார்மலாக அதை பற்றி பேசி சமாதானப்படுத்தும் போது அழுக வந்திருக்கும் ஒயினுக்கு. இப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே மெதுவாக பேசியிருப்பாங்க. ஆனால் சியா ஒயினை பற்றி வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க டேங்கிட்ட. நிறையா பேர்கிட்ட ஒயின் எனக்கும் மிஸ்டர் கிம் டேங்க்கும் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட்னு ஒயின் சொன்ன மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க டேங்கிட்ட சியா. டேங்க்கு எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்துடுச்சு. இருந்தாலும் அதை ஹைட் பண்ணிக்கிட்டு, ஒயினே சொன்னாலா நான் தான் ஹஸ்பண்ட்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ்டர் கிம், இல்லாட்டி எனக்கு எப்படி தெரியும், ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு உங்களுக்கு ஏஜ் இப்போ எப்படியும் ஒரு 27 28 இருக்காது, அவள் ஒரு 20 ஏஜ் பொண்ணு, அவள் எப்படி உங்களை விரும்புவா, அவள் ஏஜில் இருக்க பையனை தானே விரும்புவா. என்னோட அத்தை பையன் இருக்கான்னு, அதான் அந்த மின்ஹூ, அவனை தான் ஒயின் விரும்புகிறான்னு நினைக்கிறேன். உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஃபஸ்ட் இயரில் அந்த பையனை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் உங்கள் கூட மேரேஜ் ஆனதும் அந்த பையனை பிரேக்கப் பண்ணிட்டா போல். அவனை மறக்க முடியாமல் தான் உங்களை வெறுக்கிறான்னு நான் நினைக்கிறேன்.
கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வேளை வைனுக்கு உங்களை பிடிக்கலனா விட்டு தள்ளுங்க அவளை. உங்களுக்குன்னு நல்ல பொண்ணு இருப்பாங்க, அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சியா. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது தேங்க்கு. டக்குன்னு எழுந்துட்டாங்க. என்னது, வைன் லவ் பண்ணாளா? அதுவும் உன்னோட அத்தை பையன் அந்த மின்ஹுவையா? சேம் கிளாஸில் அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஆமாம், சேம் கிளாஸ் தான். அவங்கள மேரேஜ் பண்ணதுனால தான் அந்த பையனை பிரேக்கப் பண்ணிட்டா. என் அத்தை பையன் பாவம் வருத்தப்படுறான். பரவாயில்ல, என்ன பண்ணுறது. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு அவள் செட் ஆக மாட்டா. அதனால் நீங்கள் அந்த பொண்ணுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு இருக்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணுங்கள் தேடி அப்படின்னு சொல்லிவிட்டு சியா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்துடுச்சு தேங்க்கு. அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சியா ரொம்பவே ஒரு நம்பகத்தன்மையோடு சொல்லியிருப்பாங்க டேயாங்கிட்ட. ஸோ டேயாங்க்கு இது உண்மைன்னு தான் தோணுது. ரீசன் வைன். டேயாங்க மேரேஜ் ஆன புதுசில் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கல. ஏன், திருவிழா நடக்கிற வரையும் கூட ஏகப்பட்ட பொய் சொல்லிக்கிட்டு எந்த விரதங்களை கூட ஒழுங்காக கடைப்பிடிக்காமல் பயங்கரமான லூட்டி அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க வைன். எல்லாத்துக்கும் மேலே டேயாங் அவ்வளோ அடி வாங்கையிலையும் கூட வைன் அமைதியாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே வந்து போகுது. என்னை பிடிக்கலை உனக்கு? ஓ, உனக்கு மின்ஹுவை பிடிச்சிருக்கு, அதனால தான் என்னை ஒதுக்கி வச்சியா? ஐயோ, இன்னொருத்தவங்களை பிடிச்ச பொண்ணை நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோடய ஒய்ஃப் என்னை தான் விரும்புவானுங்கிற எண்ணத்தில் வைன் கூட ஒன்றா இருந்திருக்கேனே. அவள் வேறு ஒருத்தவங்களை மனசில் வச்சுக்கிட்டு என் கூட ஒன்றா இருந்தாளா? ஓஹோ, இது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். கடவுளே, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் சீக்கிரத்தில் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தேங்க இப்போ தன்னோட கிளாஸ் ரூமுக்கு வர்றாங்க. அந்த டைமில் வைன் தான் இப்போ பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. டேயாங் கிளாஸ் ரூம்குள்ளே வரும்போது கரெக்டாக மின்ஹு கிட்ட தான் போய் நிற்கிறாங்க பேப்பர் வாங்குறதுக்கு. வைன் மின்ஹு அப்போ வைனை பார்த்து, ஏ வைனா, சாரியில் வந்துக்கிட்டு இருக்க இப்போ கொஞ்ச நாளாக? சும்மா சொல்லக்கூடாதுடி, பயங்கர அழகாக இருக்கு நீ. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் ஹவர் கிளாஸ் பாடி ஷேப்புக்கு எப்படி இருக்குது தெரியுமா அந்த சாரீ? நீ ஷார்ட் ட்ரெஸ் போடுறத விட சாரிலே எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்பா மின்ஹுவை பார்த்து முறைச்சி வாயை பொத்திக்கிட்டு பேப்பரை கொடு அப்படின்னு சொல்லி பேப்பரை வெடுக்குன்னு பிடுங்கிக்கிட்டு மற்றவங்கக்கிட்டேயும் பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு டேயாங்கிட்ட போய் வச்சுட்டு அவங்களோட சேரில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. மின்ஹு ஓரளவு சவுண்டாக தான் சொல்லியிருப்பாங்களா, நல்லா காதில் விழுகுது டேயாங்க்கு. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு போய் உட்காந்துட்டாங்க. எதுவுமே பேசலை. இதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. இந்த 2 வீக்ஸுமே வைனை பார்க்குறதும் இல்லை, சரியாக பேசுகிறதும் இல்லை டேயாங். இப்போ கண்டினியூஸாக ஒரு 1 வீக் லீவ் விட்டுருக்காங்க காலேஜுக்கு. அதனால் வைனை பார்க்குறதுக்காக பாட்டிமா வீட்டுக்கு வந்துட்டாங்க டேயாங். ஆனால் பாட்டிமா நோட்டீஸ் பண்ணுறாங்க, டேயாங் இந்த 1 வீக்கும் வைன்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. வைன் ஏதாவது பதில் சொன்னால் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி இந்த 1 இயரும் பாஸ் ஆகுது. வைனும் பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் சுத்தமாக முடியாமல் டேயாங்கிட்ட வைனே போய் நின்று கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? நானும் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே. அப்படி என் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னா எதுக்காக என்னை வச்சிட்ருக்கீங்க ஒய்ஃப்னு சொல்லி? என்னை டிவோர்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதானே? உங்களோட கிராமத்தில் ஒரு முறை தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும், அதனால என்னை என் ஒய்ஃபை உட்கார வச்சுக்கிட்டு என்னை கண்டுக்காமல் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் அப்போ வைனை நிமிர்ந்து பார்த்துட்டு, உனக்கு என்னை பிடிக்கலனா நீ ஒதுங்கி போயிடுவாய், எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ நான் வேண்டாம்? என் கூட நல்லா கூடி கும்மாளம் அடிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு போர் அடிச்சு போயிட்டேனா, அதனால என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க கோபமாக வைன். டேயாங் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு எழுந்து நிற்கிறாங்க. ஏய், பேசாத நீ எதுவும். நீ எந்த தப்பு பண்ணலை, என் மேலே தான் தப்பு. உன்னை பற்றி எதையுமே நான் யோசிக்காமல் புரிஞ்சுக்காமல் உன்னைய டச் பண்ணேன் பாரு, அதுதான் என் மேலே தப்பு. உன்னைய பற்றியெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் உன்னைய சீந்தி இருக்கக்கூட மாட்டேன், ஏன் மேரேஜுக்கே நான் வந்து நின்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வைனப்பை டேயாங்கை கவனித்து பார்த்துட்டு, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்ன தெரியும் என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒரு பையனை லவ் பண்ண, எனக்கு அது தெரியும். தெரிஞ்சனால தான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ, அதனால தான் உன்னை விட்டு ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. ஏன்னா ஒயின் யாரையுமே லவ் பண்ணலை. என்ன பேசுகிறீங்க, நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, வாயை திறந்தா உனக்கு பொய்யை தவிர உனக்கு வேறு எதுவுமே தெரியாது. இப்போ எனக்கிட்ட வந்து இப்படி நீ ஆக்டிங் போட்டுட்ருக்கியா? கோவில் திருவிழாவில் தான் நான் சொல்லிட்டேனே, நான் உன்னைய டச் பண்ணாமல் அடி வாங்கிக்கிட்டு போகிறேன், சரியா? நீ நிம்மதியாயிரு. ஆனால் என்னை நீ ஏமாத்திட்டடி. நான் உன்னை டச் பண்ண வரும்போதே வேறு ஒரு பையனை நான் விரும்புகிறேன்னு நீ சொல்லியிருந்தா நான் உன்னை டச் பண்ணியிருக்க மாட்டேன். எவனையோ ஒருத்தவனை மனசில் வச்சுக்கிட்டு என் கூட நீ ஒன்று மணி நடந்துட்டே இல்லை. எனக்கு அருவருப்பாக இருக்குது உன்னை பார்க்கவே. என்கிட்ட நீ பேசவே கூடாது, போய் படு பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அமைதியாக படுத்துட்டாங்க. ஒயினுக்கு அழுகையாக வருது. என்னன்னே ஒன்றும் புரியலை. எதுக்காக இப்படி டியாங் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா டியாங் போய் பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அலகேஷனை ஒயினோட நேமில் டியாங் இவ்வளோ அசால்ட்டாக போடுறத ஒயினால் ஏற்றுக்க முடியல. பலமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டியாங் ஒயினை அழுகிறத பார்த்துட்டு கஷ்டப்பட்டாலும் ஒயினை வந்து சமாதானப்படுத்தலை, அமைதியாக படுத்துட்டாங்க டியாங். இப்படியே இந்த இயர் ஃபுல்லாக முடியுது. இப்போ ஃபைனல் இயரோட ஃபைனல் செமஸ்டருக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க ஒயின். பாட்டிமா ஒயினுக்கு இட்லி ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அம்மோ, அரியர்ஸ் எல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு எனக்கிட்ட என் பேரண்ட் டியாங் சொன்னாங்க. இந்த வாட்டியும் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவீல, இந்த இயர்க்குள்ளே எல்லா அரியரையும் முடிச்சிடுவீல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டிமா, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா ஃபீட் பண்ண வேக வேகமாக ஒயின் சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி அம்மா, என்னையோட செமஸ்டர் முடிஞ்சிடும் உனக்கு. நாளைக்கே நம்ம கிராமத்துக்கு கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீக்கில் திருவிழா வரப்போகிறதான். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோலேருந்தே விரதம் இருக்க நீ ஸ்டார்ட் பண்ணணும். திருட்டுத்தனமாக அதை இதையும் தின்னுபிட்டு சாமிக்கிட்ட குத்து வாங்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. கோபம் வருது ஒயினுக்கு. அப்படியே நிமிர்ந்து பாட்டிமாவை பார்த்து, சரி பாட்டி, நீங்கள் இதே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஒயின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் தன்னோட எக்ஸாம் ஹாலில் இப்போ உட்காந்துட்ருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப வெறுப்பாக இருக்குது லைஃப்பை நினச்சி ஒயினுக்கு. ஆனால் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒயின். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தன்னோட எஃபெக்ட் போட்டு இப்போ எல்லாம் ஒழுங்காக படிக்கிறாங்க. கொஸ்டின் பேப்பர்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அழகாக ஒயின் வாங்கி பார்க்குறாங்க. ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடிகிற அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக வேகமாக எழுதுகிறாங்க ஒயின். 2 ஹவர்ஸ்லேயே கொஸ்டின் பேப்பரை எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் பேப்பரை கொண்டு போய் அந்த ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துட்டு, டியாங்கிட்ட போய் பேசணும், யாரையும் நான் லவ் பண்ணலை, அப்படி நான் யாரை லவ் பண்ணுறேன்னாவது சொல்லுங்கள், என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க அப்படின்னு எனக்கு எப்படியும் கேட்டுருணும்னு நினச்சிக்கிட்டு தான் ஒயின் இப்போ டியாங்கோட கேபினுக்கு வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டியாங்கோட கேபினில் டியாங் இல்லை. அந்த டைமில் சைடில் வந்துக்கிட்டு இருந்த பியூனை பார்த்து ஒயின் கேட்குறாங்க, அண்ணா மிஸ்டர் கிம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டர் கிம் சார் கரஸ்பாண்டன்ட் மேடமோட ரூமுக்கு போனாங்க. 1 ஹவர்கிட்ட இருக்கும். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், இல்லை அப்படின்னா ஏதாவது ஹாலில் சூப்பர்வைசிங் பண்ணிகிட்ருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பியூன் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது மனசுக்கு. ஏன்னா இந்த 1 இயரில் கரஸ்பாண்டன்ட் மேடமும் டியாங்கும் ரொம்ப நெருக்கமாக பேசுகிறத நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இப்போ 2 வீக்ஸாக ஒரு காசிப் கூட காலேஜ் முழுக்க பரவி இருக்குது. கரஸ்பாண்டன்ட் மேடம்க்கும் மிஸ்டர் கிம் தயாங்க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் ஒயினுக்கு தெரிஞ்சனால ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஒயினுக்கு கரஸ்பாண்டனை பார்க்க இந்த டைமில் டயாங் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஒயின் நெக்ஸ்ட்டு செகண்ட் டே கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு தான் போகிறாங்க. வேகமாக நடந்து போய் ரூம் முன்னாடி நின்று ரூமை நாக் பண்ணலாமா வேணாமான்னு யோசனை. இருந்தாலும் நாக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை. எங்கே போனார் மிஸ்டர் கிம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கரஸ்பாண்டன்ட் ரூம்குள்ளேயே நின்றுக்கிட்டு தன்னோட ஃபோன் எடுத்து மிஸ்டர் கிம்முக்கு கால் பண்ணுறாங்க. அந்த டைமில் கரஸ்பாண்டன்ட் கேபினில் இருக்கக்கூடிய பர்சனல் ரூம்குள்ளேருந்து டயாங்கோட ரிங்டோன் சவுண்ட் கேட்குது. பதட்டமாகுது ஒயினுக்கு. ஏன்னா கேபினில் தான் இருந்து பேசணும். ஆனால் ரூம்குள்ளேருந்து ஏன் சவுண்டு வருது, டயாங் ரூம்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே
மெல்ல நடந்து போய் அப்படியே மெதுவாக ரூம் டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. ரூம் டோர் ஓப்பனில் இல்லை, உள்பக்கமாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஐ மீன் லாக் பண்ணியிருக்கு. வைனுக்கு இன்னும் பதட்டமாகுது. என்னது இது? என்னோட ஹஸ்பண்டோட ரிங்டோன் ரூம்குள்ளேருந்து கேட்குது. இது கரஸ்பாண்டோட கேபின். இந்த மேடத்தோட ரெஸ்டிங் ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்காரு டயாங் அப்படின்னு பதறி போயிட்டாங்க வைன். அப்படியே ஸ்வெட்டாகிடுச்சு வைனுக்கு. அப்படியே தன்னோட சாரி பல்லுவை வச்சு ஸ்வெட்டெல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டயாங் தன்னோட ஷர்ட் பட்டனை அப்படியே வியர் பண்ணிக்கிட்டே வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து நிமிர்ந்து பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக். வைன் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. பதறி போயிட்டாங்க டயாங். வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் ஒன் வேர்டு கூட பேசலை. அப்படியே ஓடி போயிட்டாங்க அந்த கேபினை விட்டு வெளியில். டயாங்க்கு இன்னும் பதட்டமாகுது. தன்னோட ஷர்ட்டை வேகமாக பட்டனை முழுக்க மாட்டிட்டு அப்படியே ஷர்ட்டை சரி பண்ணிக்கிட்டு டக்குன்னு கேபின் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போகலான்னு பார்க்குறாங்க. சியா அப்படியே வந்து டயாங்க பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. நான் விட மாட்டேன், உங்களை நான் விடவே மாட்டேன். அந்த வைன் பொண்ணு உங்களுக்கு வேண்டாம், சின்ன பொண்ணு, அவளுக்கு உங்களை பிடிக்கலன்னு எத்தனை முறை சொல்கிறது. என் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னை விடவே மாட்டீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டாம். அவள் என் அத்தை பையனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுற பொண்ணு. அதனால தான் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கா. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு தான் உங்ககிட்ட நல்ல பிள்ளை மாதிரி அவள் வந்து பேசுகிறான். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், என் கூட வாங்க அப்படின்னு ஹேண்ட்ஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க சியா. டயாங் எக்ஸ்ட்ரீம் கோபம் ஆயிட்டாங்க. அப்படியே தன்னோட ஸ்டொமக்கை க்ரிப் பண்ணிக்கிட்டு இருந்த சியாவோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிரித்து விட்டுட்டு அப்படியே திரும்பி ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க டயாங். எவ்வளோ வேணாலும் என்னை அடிச்சுக்கோங்க, என்னை விட்டுட்டு போகக்கூடாது. உங்கள் மேலே நான் வெறித்தனமான காதலில் இருக்கேன். என்னை விட்டுட்டு போகக்கூடாது நீங்கள் ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க. எட்டிப்பொடி, பிச்சு போடுவேன் பிச்சு. நீ கரஸ்பாண்டன்னா பெரிய இவளா? இங்கே பார்த்துக்க, என் பொண்டாட்டிக்கு என்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருக்கானா அது என் வைன் மட்டும்தான். அவள் என்னை பிடிக்கலைன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஆனால் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணுனா அது என் வைன் மட்டும்தான். நீ சொன்னியே என் அத்தை பையனை வைன் லவ் பண்ணுறான்னு, அதை உண்மையிலேயே நான் நம்பினேன். ஆனால் இந்த செகண்ட் சொல்கிறேன், நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியலை. ஒரு இடத்துல கூட உன் அத்தை பையன்கிட்ட ஏன் ஒயின் போய் பேசி நான் பார்த்ததில்ல. உன் அத்தை பையன் ஏகப்பட்ட பொண்ணுக்கிட்ட ஃப்ளோட் பண்ணுவான். அதே மாதிரி ஒயின்கிட்டே ஃப்ளோட் பண்ணுவான். ஒயின் அதை கண்டுக்க கூட மாட்டா, மூஞ்சியை காட்டிட்டு போயிடுவான். அப்போல்லாம் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இருந்தாலும் நீ என்கிட்ட பொய்யா சொல்ல போகிறேன்னு நினச்சிக்கிட்டு என் பொண்டாட்டியை நான் ஒதுக்கி வச்சுருந்தேன். ஆனால் இந்த செகண்ட் சொல்கிறேன், உனக்கு என் மேலே வெறி இருக்குது. அந்த அப்சஷனில் என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் என் பின்னாடி நீ வந்த தொலைச்சி போடுவேன். ரூம்குள்ளே இழுத்துக்கிட்டு போய் என்னை நீ அப்யூஸ் பண்ண பார்க்குறியா? ஒரு பொம்பளை நீ என்னைய அப்யூஸ் பண்ணுறதுக்கு நீ இவ்வளோ ட்ரை பண்ணுற, என்ன திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாங்க. சியாவோட ஃபேஸை பார்த்து டயாங் குத்துன குத்தில் அப்படியே ஒரு ஐஸே கலங்கி போயிடுச்சு சியாவுக்கு. அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸால் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வலிக்குது. ஐயோ, அந்த பொண்ணு வேண்டாம் உங்களுக்கு. அவள் அழகாக இருக்கா, என்னை விட அழகாக இருக்கான்னு தான் அவள் பின்னாடி தெரியுறீங்களா? அவள் உங்களை விரும்பலை அப்படின்னு அழுகிறாங்க சியா. அவள் என்னையே விரும்பலைன்னா பரவாயில்ல, நான் அவளை விரும்புகிறேன். எட்டிப்பொடி, இன்னையோட சரி இந்த காலேஜுக்கு நான் வரமாட்டேன். என்னோடய டாக்குமெண்ட்ஸை இன்னும் ½ அன் ஹவரில் எடுத்து வைக்கிறேன். நான் வாங்கிக்கிட்டு போகிறேன். இல்லை உன் டேடியை நான் மீட் பண்ணி உன்னைய பற்றின விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டயாங் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. சியாவுக்கு பேசவே முடியலை. போச்சு, ஐயோ எனக்கு டயாங் வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்ருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் இன்றைக்கி தான் ஃபைனல் எக்ஸாம் இல்லையா? ஸோ எக்ஸாம் முடிஞ்சு எல்லோரும் ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டி வைக்கலான்னு இருக்காங்க. ஆனால் வைன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டயாங் சியாவோட கேபினில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ரூம்லேருந்து கொஞ்சம் மெஸ்ஸியான ட்ரெஸ்ஸிங்கோடு வெளியில் வந்ததும் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு எந்த பார்ட்டியும் அட்டன் பண்ணலை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க வீட்டுக்கு.
டேயாங் வந்து இப்போ ஒயினோட கிளாஸ் ரூமுக்கு போய் ஒயின் எங்கன்னு சொல்லி சோனுவை பார்த்து கேட்கும்போது சோனு டேயாங்கை பார்த்து அவள் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டா, என்னாச்சுன்னு தெரியலை சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பதட்டமாக இருக்குது டேயாங்க்கு. பாட்டிமாவுக்கு உடனே கால் பண்ணிட்டாங்க. பாட்டிமா டேயாங் கால் பண்ணதும் ஃபோன் அட்டன் பண்ணி, டேயாங் செல்லம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, ஒயின் வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் வந்து. ஈவினிங் தான் வருவேன்னு சொன்னால் ஆஃப்டர்நூனே வந்துட்டா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஒன்றுமில்ல, என்ன பண்ணிகிட்ருக்கா ஒயின் அப்படின்னு கேட்குறாங்க கேஷுவலாக டேயாங். அவள் ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டா. லஞ்சு சாப்பிடுன்னு சொன்னேன். பசிக்கல, நான் ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டு வர்றேன், அப்புறமாட்டி சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அவள் ரூம்குள்ளே போயிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் அதுக்கு மேலே எதுவும் பேசலை. ஓகே பாட்டி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் திரும்பி நிற்கிறாங்க. அந்த டைமில் டேயாங்கிட்ட பியூன் வந்து, சார் கரஸ்பாண்டன்ட் மேடம் இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபைலை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க டேயாங். டேயாங்கோட சர்டிஃபிகேட்ஸ் தான் அதில் இருக்குது. அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் அந்த ஃபைலை வாங்கிக்கிட்டு வேகமாக காலேஜிலேருந்து கிளம்பிட்டாங்க. டேயாங் தன்னோட காரில் அவசரமாக உட்காந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகிறத மாடியிலேருந்து சியா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, எனக்கு தாங்கவே முடியலை, நான் என்ன பண்ணுவேன், டேயாங் எனக்கு இல்லையா, ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஏதாவது பண்ணணும்னா டேயாங்கை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே டேயாங் போய்கிட்டு இருக்க அந்த காரையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க சியா. எங்கள் அதர் ஹேண்ட் டேயாங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தன்னோட காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இப்போ பாட்டிமா வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்திட்டு வேகமாக காம்பவுண்ட் கேட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு போய் காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறாங்க. பாட்டிமா டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, டேயாங்கா என்னப்பா ஆஃப்டர்நூன் டைமில் வந்திருக்க, உனக்கும் காலேஜ் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சிடுச்சு பாட்டி. ஒயின் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப பதட்டமாக இருக்குது, ஆனால் வெளியில் காட்டிக்கல டேயாங். ரூமில் தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு எதையுமே பாட்டிக்கிட்ட சொல்லிக்காமல் வேகமாக அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. பாட்டிமா டேயாங் போகிறத பார்த்துட்டு, என்னாச்சு, என் பேத்தி வந்தால் முகமே டல்லாக இருந்துச்சு, ரூமுக்கு போயிட்டா, இப்போ என் பேரன் வந்து பதட்டமாக ரூம்குள்ளே ஓடுறானே, என்னவா இருக்கும், சரி ஏதோ சின்ன பிள்ளைங்க திட்டிக்கிட்டிப்பிட்டான் போல், அதனால தான் சமாதானப்படுத்த என் பேரன் போகிறான் என் பேத்திக்கிட்ட, பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா லஞ்ச் சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹாலுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் டேயாங் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ரூம் டோர் க்ளோஸில் இருக்குது. என்னது இது க்ளோஸில் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் 2 டைம்ஸ் அப்படியே டோரை நாக் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணலை. ரொம்ப பதட்டமாயிட்டாங்க டேயாங். ஓங்கி 2 தட்டு தட்டுறாங்க டோரில். அந்த டைமில் ஒயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டேயாங்க்கு இப்போ தான் மூச்சே விடுற மாதிரி இருக்குது. அப்பா ஒயின் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே போய் ஒயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஒயின் அப்படியே டேயாங்கை பார்த்துட்டு அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க. டேயாங் 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டாங்க. ஒயின் உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு எகெயின் ஒயின்கிட்ட வந்து அப்படியே ஒயினோட ஃபேஸ்லாம் தொட்டு பார்க்குறாங்க டேயாங். ஏன் அவங்க வண்டவாளமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன்னு பயந்து வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். டேயாங் அப்படியே ஒயினோட மவுத்தில் ஹேண்ட்ஸை வச்சு அழுத்திட்டாங்க. இங்கே பாரு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அந்த சியா இருக்காளே கரஸ்பாண்டன்ட், அவளுக்கு என் மேலே ஒரு கண் இருந்திருக்கு, எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் அவளோட புத்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளோட கேபின் ப்ரைவேட் ரூமில் ஏதோ 2-3 ஃபைல் இருக்குது, என்னால் எடுக்க முடியலை, கொஞ்சம் எடுத்து தாங்க சார்னு சொன்னான். என்னை கேபினுக்கு கூப்பிட்டு விட்டுருந்தா. எதுக்குன்னு தெரியாமல் தான் அங்கே போனேன். அப்போ தான் சொன்னான். சரி எடுத்து கொடுத்துட்டு அவள் என்ன சொல்கிறான்னு கேட்கலான்னு அந்த ப்ரைவேட் ரூம்குள்ளே போனேன். பின்னாடியே வந்து உள்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவளோட கீயை கூட சைடில் தூக்கி போட்டா. எங்கிட்டு போணுச்சுன்னு கூட தெரியல கீ. அப்படியே வந்து என்னை ஹக் பண்ணி என்னை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கருமம், அவளை பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு அடி போட்டு விட்டுட்டேன்.
அந்த டைமில் கீயை தேடிட்டு கிடந்தேன் அந்த ரூம்குள்ளே உட்காந்து. அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. என்னை விடவே மாட்டேன்ட்டா. அவளை சமாளிச்சுக்கிட்டு அந்த கீ எடுத்து டோரை திறந்துக்கிட்டு வெளியில் வந்தா. நீ நின்றுக்கிட்டு இருக்க. என்னத்த சொல்கிறதுண்ணா? சத்தியமாக நான் எந்த தப்பு பண்ணலை பேபி, என்னை புரிஞ்சுக்கோ. அவள் உனக்கிட்ட என்னத்தை சொல்லி வச்சான்னு தெரியல என்னை பற்றி. ஆனால் சத்தியமாக எனக்கு அவளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அழுகிறாங்க டேங்கே குறுக்குறுன்னு பார்க்குறாங்க வைன். டேங் பொய் சொல்ல மாட்டாங்க, அது நல்லா தெரியும் வைனுக்கு. வைன் மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருப்பாங்கனோ வைனுக்கு நல்லா தெரியும். அப்போ வைன் டேங்கை பார்த்து கேட்குறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம், வருத்தப்பட வேண்டாம், நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். நீங்களும் அந்த சியா மேடமும் தப்பு பண்ணிட்டீங்கல்ல, அது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு தான் அப்படி சமாளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இங்கே பாரு, நான் செத்து போனாலும் போவேனே தவிர உன்னையே தவிர வேறு எவ்வளையும் டச் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்னது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அப்போ வைன் டேயாங்கை பார்த்து, சரி அவளை உங்களுக்கு பிடிக்கல, அவள் தான் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தா, சரி பரவாயில்ல, அவளை அடிச்சுவிட்டு கீயை தேடி கண்டுபிடிச்சி டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வரும்போது நான் பார்த்துப்பிட்டேன். இதை நான் நம்புகிறேன். ஆனால் எதுக்காக நான் அவ்வளோ தடவை சாரி கேட்க வந்தோம் என்னை நீங்கள் மன்னிக்காமல் ஒதுக்கி வச்சிங்க. பத்தாத குறைக்கு யாரையும் நான் லவ் பண்ணேன்னு, எவனை லவ் பண்ணேன்னு கூட என்கிட்ட அவன் நேம சொல்லாமல், நீ எவனையும் லவ் பண்ணடி, எவனையோ மனசில் வச்சுக்கிட்டு என் கூட ஒன்று மண்ணா இருந்தடின்னு என்னை அசிங்கப்படுத்துனீங்க. உங்ககிட்ட நான் யாரையும் லவ் பண்ணலை, எனக்கு யாரையும் தெரியாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருப்பேன், ஏன் நம்பலை? நீங்கள் சொன்னால் மட்டும் நான் நம்பிடணுமா இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங்க்கு என்ன பேசுகிறதுன்னு ஒன்றும் புரியலை. அம்மோ ப்ளீஸ், அந்த ஜியா தான் சொன்னால் அவங்க அத்தை பையன் இருக்கானே மின்கு, அவனை நீ லவ் பண்ணுற, ஃபஸ்ட் இயரில் லவ் பண்ண, என்னை மேரேஜ் பண்ணதுனால அந்த மின்குவை நீ பிரேக்கப் பண்ணிட்ட. மின்கு மேலே இந்த லவ்வில் தான் உங்ககிட்ட அவள் சரியாக பேச மாட்டேங்கிறா அப்படின்லாம் என்கிட்ட சொல்லி கொடுத்தா அந்த பொண்ணு. அந்த சியா சொன்னதை கேட்டுட்டு நீனும் ஆரம்பத்தில் என்னை பிடிக்காமல் இருந்தனால உண்மை நான் நம்பினேன்டி. ஐம் சாரி, நீ சொன்னதை நான் நம்பியிருக்கணும். நீ தான் பொய்யா சொல்லுவியே, அதனால என்னால் நம்ப முடியலை நீ சொல்ல உண்மையை. உண்மையிலே பொய் நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ, நான் சொல்கிறது உண்மை, நான் போய் பேசலை பேபி, மன்னிச்சிக்க அப்படின்னு அழுகிறாங்க டேயாங். வைனப்ப டேயாங்க குறுக்குறுன்னு கவனித்து பார்த்துட்டு, அந்த மின்குவை போயா நான் லவ் பண்ணேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க? கடவுளே, இப்போ நான் லவ் பண்ணலைன்னு சொல்கிறேன், ஒத்துப்பீங்களா, நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நம்புகிறேன், நீ யாரையும் லவ் பண்ணலை, நான் நம்புகிறேன் அப்படின்னு அழுகிறாங்க. நான் இப்போ உங்களை லவ் பண்ணுறேன். உங்களை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யாரையும் லவ் பண்ணலை. இப்போ ப்ரெசண்ட்டில் நான் உங்களை லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறமும் நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், வேறு யாரையும் லவ் பண்ண மாட்டேன். இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. கண்டவங்க சொல்கிறாங்கன்னு என்னை சந்தேகப்படாதீங்க. நான் பொய் சொல்லி தான், ஆனால் இப்போ நான் பொய் சொல்கிறது இல்லை, உண்மையிலேயே அப்படின்னு அழுகிறாங்க. சரி பேபி, நான் நம்புகிறேன், நீனும் என்னை நம்பு. எனக்கும் அந்த ஜியாவுக்கும் ஒன்றும் நடக்கலை. அவள் கெட்ட பொம்பளை, அவள் என்னை ஹார்ம் பண்ண பார்த்துட்டா. அவளுக்கு அடி போட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன், உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க. டேங் அழுதும் வைன் கிடக்குன்னு டேங்கிட்ட போய் அவங்க டியாஸை வைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க வைன். டேங்க்கு பதட்டமாகுது. கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட வைனோட லிட்டில் ஃபிங்கரை கூட டேங் டச் பண்ணலை. இப்படி அழுத்தமாக வைன் வந்து ஹக் பண்ணதும் டேங்க்கு தாங்க முடியலை. அப்படியே பேக் பண்ணிக்கிட்டாங்க வைனை. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.